உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இருந்து தேவன் நமக்கு பிப்ரவரி மாதத்திலே தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்குத்தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவரை தரிசிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்குமானால் கர்த்தர் நம்ம நடுவிலே வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நடுவில் வருவதே ஒரு பெரிய அற்புதம். நம்ம நடுவில் கர்த்தர் இருப்பதே பெரிய அற்புதம். ஆமா, அவர் நம்ம நடுவில் வந்துட்டாருனாலே நம்ம வாழ்க்கையில அற்புதம் தான். ஏன்னா வசனம் இங்கே சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஏன்னா 4ஆம் வசனம் முடிகிறது, இதுவரை நீங்க இந்த வழியில நீங்க நடந்து போகவே இல்லை, இதுவரை நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்விதமாய் முடிகிறது. அப்ப தேவன் இதுவரை நம்மை நடந்திராத வழிகளிலே நடத்தி சென்று தேவன் நமக்கு அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர் செய்யும்படியாய் அவர் நம் நடுவிலே வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நம் நடுவிலே இருக்க விரும்புகிறார். அவர் நம் நடுவிலே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், கர்த்தர் நம் நடுவிலே இருப்பதினாலே நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதே போல 2வது செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் இனி தீங்கை காணாதிருப்பா என்று தேவனுடைய வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். இனி தீங்கு உன்னை அணுகப் போவது இல்லை, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அதனால இனி நீ தீங்கை காணப்போவதில்லை என்று நம்ம வாசித்தோம். அப்ப தேவன் நம்மத்தில இருக்கும் பொழுது தேவன் நம்மை இளைப்பாற பண்ணுகிறவராய் இருக்கிறார். நமக்கு தீங்கை காணாதபடி நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று கடந்த நாளிலே தியானித்தோம். இந்த நாளிலே நாம் ஒரே ஒரு காரியத்தை குறித்து, இந்த மாதத்துல தேவன் நமக்கு செய்ய போற காரியத்தை குறித்து தியானித்து விட்டு இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த 3ஆவதாக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நம் நடுவில் 3ஆவதாக இருந்து செய்ய போகிற காரியம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், பக்கம் 1061. வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிற தேவன், உங்களுடைய நடுவிலும் என்னுடைய நடுவிலும் இருக்கிற தேவன், அவர் கர்த்தராகிய தேவன். அவர் என்ன செய்கிறாராம் என்றால் அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடாதபடி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக அவர் என்ன செய்கிறார்? 26ஆம் வசனத்திலே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருவதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கும் பொழுது நாம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அப்ப நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி செய்வதற்காக தேவன் என்ன செய்கிறார்னா, நீங்கள் சம்பூரணமாய் திருப்தியாய் உங்களை நடத்தி வர போகிறார். ஹல்லேலூயா. அப்படித்தான் வசனம் சொல்லி இருக்கு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன்
உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க சம்பூரணமாய் திருப்தியாய் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்படியாய் தேவன் உங்களை இவ்விதமாய் அதிசயமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. அப்ப மூன்றாவதாக தேவன் உங்களை இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல, உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. இந்த வேத பகுதி, இந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தை பகுதியை வாசிப்போம் என்றால் கடைசி நாட்களிலே நடக்கிற காரியங்களை குறித்து எழுதி இருக்கிறார். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இது கடைசி நாட்களிலே சொல்லப்பட்ட வேத வசனம். இது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் நடுவில் இருப்பார் என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் குறைவுபட மாட்டீர்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து அதிசயமாய் தேவன் உங்களை நடத்துவார். ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசி நாள்ல வாழ்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தேசத்துல நடக்கிற சூழ்நிலை, தேசங்களிலே நடக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரப்போவது இல்லை. உங்களை வெட்கப்பட பண்ண போவது இல்லை. தேவனை யார் யார் அவர் நடுவிலே வைத்திருக்கிறார்களோ, கர்த்தரை யார் யார் தங்கள் குடும்பத்தின் நடுவிலே, தங்கள் பிள்ளைகளின் நடுவிலே, தங்கள் நடுவிலே யார் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலைகளிலும் அவர் சம்பூர்ணமாய் திருப்தியாய் அதிசயமாய் நடத்துவார். ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். சூழ்நிலைகள் எதிராய் மாறலாம், காற்று பலமாய் அடிக்கலாம், கடல் பொங்கி எழலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. 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 அன்னைக்கு அப்படித்தான் இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேல நடந்து வரும் பொழுது பேதுருவும், ஆண்டவரே நானும் உம்மை போல நடப்பேன்னு சொல்லி நடந்து வந்தான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, உலகத்துல நடக்கிறத பார்த்துட்டான். சுற்றி இருக்கிற காற்று கடலையும் பார்த்துட்டான். அது இறையுது, காற்று இறையுது, சத்தத்தை பார்க்கான். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு காற்றையும் கடலையும் பார்த்ததுனால அமிழ்ந்து போக தொடங்கினான். ஆனா இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய கரத்தை நீட்டி தேவன் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. 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 நீங்க வெட்கப்பட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா, வெட்கப்படாம இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவை நோக்கியே நடக்கணும். அந்த அதிசயமாய் நடத்துகிற தேவனை, சம்பூர்ணமாய் திருப்தியாய் அதிசயமாய் நடத்துகிற அந்த தேவனையே நோக்கி நீங்க பார்க்க வேண்டும். அவரை நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அவர் தான் கையை தூக்கி விடணும். அவரை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. 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 என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, எங்க குண்டு விழுமோ அப்படின்னு தெரியல. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் அப்ப ஆரம்பிச்சு கொண்டே இருக்குது. என்னைக்கு இந்தியாவின் மேல குண்டு விழ போகுதுன்னு தெரியல, என்னைக்கு சென்னையின் மேல குண்டு விழ போகுதுன்னு தெரியல. ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்க அந்த காலத்திலையும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவனுடைய கிரியைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்நிலைகள் வரப்போற நாட்கள்ல மாறும். ஆனா தேவன் உங்களை குறைபட விடவே மாட்டார். உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா. கர்த்தாவே உம்மையே நான் நம்பியிருக்கிறேன். தாவீது சொல்கிறான், உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். 70ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. ஒரு கூட்டம் கொக்கரிச்சு எழும்பும் தேவ ஜனங்களுக்கு விரோதமா. ஒரு கூட்டம் அலைகளை போல, கடல் அலைகளை போல பிரவகித்து வரலாம், காற்று அடிக்கிறது போல தேவ ஜனங்களுக்கு எதிராக எழுப்பி வரலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது அங்க ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே
உம்மை நம்பி இருக்கிறேன் அப்பா, நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக எத்தனை பேர் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுடைய ஆராதனைக்கு எதிராக யார் யார் தேசம் முழுவதும் எழும்பி வந்தாலும், பெருத்த இறைச்சல் போட்டு எழும்பி வந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கமடையாதபடி தேவன் செய்வார். ஏனென்றால் நம்ம நம்பி இருக்கிறது யாரை என்றால் தேவனை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் சேனைகளின் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அதனால நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 4 வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை. பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. பயப்படாதே. அப்ப நம்ம வெட்கப்படாம இருக்கணும் அப்படின்னா பயப்படவே கூடாது. பயமே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பயம் இல்லாத வாழ்க்கையில தான் நமக்கு வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்ம பயப்படக்கூடாது. அன்னைக்கு பேதுரு அந்த கடல் அலையை பார்த்தா, காற்றை பார்த்தா, அதனால பயந்து அமிழ்ந்து போனான்னு வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம பயப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிமிர்ந்து வாழுவோம். நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்கிறது 6ஆம் வசனத்துல, அதாவது நம்ம வெட்கப்பட்ட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வெட்கப்பட்டு போகிற நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, கைவிடப்பட்ட நிலைமை, மனம் நொந்த நிலைமை. அதாவது இளமை பிராயத்திலேயே கணவனால தள்ளப்பட்டவளுடைய நிலைமை. அப்ப வெட்கப்பட்ட நிலைமைனா எப்படி இருக்கும் அப்படின்னா, கைவிடப்பட்டு போய் மனம் மனதுல ஒரு தைரியமே இல்லாத நிலைமை. இளம் பிராயத்துல கல்யாணமாகி 3ஆவது நாளே விட்டுட்டு போனா எப்படி இருக்குன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அப்படிப்பட்ட நிலைமை உனக்கு வராது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்துல, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரம் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டு பெருங்காற்றினால் அடிபட்டு தேற்றரவற்று போயிருந்து வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களை பார்த்து தேவன் சொல்லுறாரு, உருக்கமான இறக்கங்களினால உன்னை சேர்த்துக் கொள்வேன், உன்னை இறங்குவேன். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், உன் கூட பண்ணின அந்த நித்திய கிருபை என்கிற உடன்படிக்கையை நான் விளக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன், வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் உங்க தலையை நிமிர பண்ணுகிறார். அல்லேலூயா. உருக்கமான இரக்கங்களினாலே உங்களை சேர்த்துக் கொள்கிற தேவன், நித்திய கிருபை என்னும் உடன்படிக்கையிலே உங்களோடு இணைத்த தேவன், அவர் சொல்கிற உங்கள் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உங்களை
உண்டாகச் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஹல்லேலூயா. புகழ்ச்சியும் கீர்த்தியும் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாய் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு அவர் வெட்கப்பட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காகவே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம அவர் உருக்கமான இரக்கங்களினாலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். நித்திய கிருபை என்கிற உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எங்க வெட்கம் அனுபவித்த இடங்களிலே, நீங்க சிறுமைப்பட்டு போன இடங்களிலே, அவமானத்தை சந்தித்த இடங்களிலே, எங்க கைகட்டி வாய்ப்பத்தி நின்னீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்க தலையை உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம் 18 வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 132:18 விதமாய் சொல்கிறது. ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 132:18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். தேவன் நமக்கு ஒரு கிரீடத்தை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல வெட்கப்படுத்துறீங்களோ அவனுக்கு வெட்கம், உங்களுக்கு கிரீடம். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அவனுக்கு அவமானம், உங்களுக்கு கிரீடம். ஹல்லேலூயா. இது ஜீவ கிரீடம், நித்திய கிரீடம். தேவன் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அபிஷேகம் என்னும் கிரீடத்தை தேவன் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்ட இடத்திலேயே தேவன் உங்களை உயர்த்துகிறார். உங்களுக்கு கிரீடம், அதாவது கிரீடம் ஒரு உயர்வான நிலையை குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அதன் மூலமாய் நம்மை உயர்த்துகிறார். எந்த இடத்துலையும் நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. இதுவரை நீங்க வெட்கப்பட்டு போயிருந்திருக்கலாம், சிறுமைப்பட்டு போயிருக்கலாம், அவமானப்பட்டு போயிருக்கலாம், மனம் நொந்து போயிருந்திருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில இருந்திருக்கலாம், எல்லாம் வாலிப பிராயத்துல கனவை விட்டுட்டு போன நிலையில இருக்கிறத போல இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க அப்படி இருக்க போவது இல்லை. உங்க மேல உருக்கமான இறக்கங்களால இறங்குவேன், நித்திய கிருபையின் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், இன்னும் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணுவேன், உனக்கு கிரீடத்தை கொடுப்பேன், நீ என்றென்றும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். ஹல்லேலூயா. கிரீடம் எதுக்கு கொடுக்கப்படுது தெரியுமா? யாருக்கு கிரீடம் கொடுப்பாங்க தெரியுமா? ஓட்ட பந்தயத்துல ஓடுற எல்லாருக்கும் கிரீடம் கிடையாது. ஜெயிக்கிறவங்களுக்கு கிரீடம் கொடுப்பாங்க. அவர்களை நிலைத்திருந்தா கிரீடம் கிடைக்கும். அவர் வரும்போது அவர் எதிர்கொண்டு போறதுக்கு வெட்கப்படாதவர்களாய் நாம இருக்கணும். ஹல்லேலூயா. 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 ஏன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 11 வசனம், 9 அதிகாரம் 32 வசனம், இந்த வேத வசனங்களில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். 10 அதிகாரம் 11 வசனம், ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 9 அதிகாரம் 33 வசனம். இதோ இது இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் கிரீடத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 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 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனம். வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவரை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவரை தெரிந்து கொண்டார். உங்களை கொண்டு தேவன் மற்றவர்களை வெட்கப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டதினால, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பதினால தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்பட்டு போகும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
நாம் பலவீனமானவர்கள் தான், நாம் பைத்தியமானவர்கள் தான். ஆனா தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினால உலகத்தில் இருக்கிற ஞானிகள் வெட்கப்பட்டு போவார்கள், உலகத்தில் இருக்கிற பலவான்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனா நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல ஞானி என்று சொல்கிறவன், ஞானம் நிறைந்தவன் வெட்கப்பட்டு போவான். உலகத்துல நான் பலம் உள்ளவன் என்று சொல்கிறவன் வெட்கப்பட்டு போவான். ஆனா நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் தலையை நிமிரச் செய்கிறவராய் இருக்கிறார். அவனுக்கு கிரீடத்தை கொடுத்து நித்திய வாழ்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 2:28 வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆமா, நம்ம வெட்கப்பட்டு போகவே கூடாது. வெட்கப்பட்டு போகாதபடி அவர் வருகையில நம்ம அவரை எதிர்கொண்டு போகிறதுக்கு நம்ம வெட்கப்பட்டு போகாம இருக்கணும். அல்லேலூயா. அவர் வருகையில அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது நாம எதிர்கொண்டு போக நாம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாய் இல்லை என்றால் நம்ம வெட்கப்பட்டு போவோம். வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவரை வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எபிரேயர் 12:14 வாசித்து பார்ப்போம் என்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:14 சொல்லப்பட்டு இருக்கிறது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமாக இருக்கவும், பரிசுத்தமாக நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருக்கு கர்த்தரை தரிசிப்பது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளே, அவர் வருகையிலே நாம எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால், அவர் முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். யோசுவா அன்னைக்கு அதைத்தான் சொன்னாரு. இன்னைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ, நாளைக்கு உன் வாழ்க்கையில அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கோ, நாளைக்கு உன் வாழ்க்கையில அற்புதம். அப்படிங்கிறது நீங்க இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நாளைக்கு அவர் வருகையிலே நீங்க வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாய் அவரை எதிர்கொண்டு போகலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்தம். உலகத்துல நம்ம அவரோடு வாழ்வதற்கு தான் பரிசுத்தம் வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவரை தரிசிப்பது இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பார்க்கணும்னாலே, அவர்கிட்ட பேசணும்னாலே நமக்கு பரிசுத்தம் வேணும். அவர் வருகையில எதிர்கொண்டு போகணும்னாலே நமக்கு பரிசுத்தம் வேணும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிடலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 2:11 வாசிடலாம். எபிரேயர் 2:11 எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்றும் சொல்ல அவர் வெட்கப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் செய்கிற அந்த தேவன், வசனம் அடுத்து சொல்கிறது, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம். எதற்காக அவர் பரிசுத்தம் செய்கிறார் என்றால், அவர் வருகையிலே நாம எடுத்துக்கொள்ளப்படும்படியாய், அவர் முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகாமல் நிற்கும்படியாய், தைரியமாய் நிற்கப்படும்படியாய் தேவன் நம்மை பரிசுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். அதற்காகவே இந்த பூமிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவரோடு கூட என்னென்னமாய் வாழும்படியாய், அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவம் நீங்க கரைதலை நீங்க கழுவப்படும்படியாய் அவர் இந்த பூமிக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நம்மை பரிசுத்தம் செய்கிறவர் அவர். நாம் பரிசுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. நாம் பரிசுத்தப்படும் பொழுது அவருடைய வருகையிலே நாம காணப்படுவோம். அல்லேலூயா. அந்த தைரியம் நமக்கு உண்டாகணும்.
இதற்கு முன்னோட்டமாய் பழைய ஏற்பாடுல ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரத்யட்சமாய் சீனாயின் மலை மேல் இறங்குவார். மோசே, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தேவ ஜனங்களை நீ பரிசுத்தப்படுத்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லியிருக்கிறார். இங்கே புதிய ஏற்பாடிலே கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாடிலே அங்கே மோசே பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தப்படுத்து என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் தேவன் இறங்கி வர போகிறார். ஹல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி இறங்கி வந்தாரோ அதே போல தேவன் இறங்கி வர போகிறார். அதற்காக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களை எல்லாம் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் 14ஆம் வசனத்திலே மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து பரிசுத்தப்படுத்தினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியிலே இருந்தவர், வார்த்தையாய் இருந்தவர். அவர் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார், இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தும்படியாய் அந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தவராய் இருக்கிறார். எப்படி தேவனுடைய வார்த்தையை பெற்ற மோசே அந்த தேவ ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் மலையிலிருந்து இறங்கி வந்தானோ அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தும்படியாய் இறங்கி வந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆசாரியரும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவரும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை காணவே முடியாது. பரிசுத்தம் இருந்தா தான் அவரை காண முடியும் என்று தேவன் அன்னைக்கு மோசேயை அனுப்பிச்சு ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, ஆசாரியர்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொல்லு என்று சொல்லி தேவன் அந்த மலையிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். பரிசுத்தம் பண்ணப்பட்ட தேவ ஜனம் எதிர்கொண்டு போக நின்றார்கள். ஹல்லேலூயா. தேவனை சந்திக்க எதிர்கொண்டு போக நின்றார்கள். நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்துறது எதற்கு அப்படின்னா அவரை எதிர்கொண்டு போவதற்காக. ஹல்லேலூயா. எதிர்கொண்டு போவதற்காகவே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னும் அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சீனாய் மலையில் கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியிலே இறங்கின பொழுது ஹல்லேலூயா. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியிலே இறங்கினார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாயின் மலையில் இறங்குவார். அப்ப அங்க கர்த்தர் இறங்கினார். அங்க கர்த்தர் இறங்கினார். பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் எதிர்கொண்டு போனார்கள். இன்னைக்கு வாழ்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருந்தோம் என்றால் அவர் வருகையில நம்ம எதிர்கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. 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 அன்னைக்கு எதிர்கொண்டு பரிசுத்தப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள் தான், எதிர்கொண்டு போன தேவ ஜனங்கள் தான். மலை அடிவாரத்துல நின்று சொல்றாங்க, கர்த்தர் நீர் பேசாத மோசையை பேச சொல்லும் அப்படிங்காங்க. தேவ வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை கேட்க தேவ ஜனங்களுக்கு ஒரு அறிவில்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். மனுஷ சத்தத்தை கேட்க விரும்புகிறார்கள். வசனங்க அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள்.
மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இவர்களை பரிசுத்தம் பண்ணி மலையின் கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் இடி முழக்கம் போல இருக்கிறதாம். அந்த சத்தம் மின்னலை போல, எக்கால சத்தத்தை போல இருக்கிறதா. இதை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் பேசாதிருக்கட்டும், மோசே நீ எங்களோட பேசு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன ஜனங்கள் தான் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்குள்ள போகவே இப்ப எதிர்கொண்டு போன ஜனங்கள் தான். மோசையினால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஜனங்கள் தான் தேவனை பார்த்து சொல்றாங்க, நீர் பேசாது, மோசையை பேச சொல்ல நாங்க கேட்போம் அப்படிங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள் நாம எப்படி இருக்கோம்? தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? தேவனையே பேசாதிரும் என்று சொன்ன இந்த கூட்டத்தை ஒருத்தரும் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்குள்ள போகல. பழைய ஏற்பாடு நமக்கு நிழலாட்டமாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நமக்கு நிஜமாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய நிழல் நம்மை பின்தொடர்ந்து வருதோம், அதே போலதான் புதிய ஏற்பாடு தான் ஜீவன் உள்ளது. பழைய ஏற்பாடு வெறும் நிழல். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கண்ணால பார்க்கிற கானான் தேசம். உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது காணாத பரம கானான் தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இது ஆபிரகாம் அறிந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரம கானான் தேசத்துக்குள்ள போகணும் அப்படின்னா தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவங்க வந்து எப்படி சத்தம் இருந்துச்சோ அதே போல இங்க அந்த சத்தத்தோட தேவன் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம். என்னைக்கும் ஆடாது இந்த கிரீடம். அவரை எதிர்கொண்டு போக நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவரை எதிர்கொண்டு போக நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் பரிசுத்தப்படுத்தினா, மோசையை பரிசுத்தப்படுத்தினா, மலை அடிவாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. கர்த்தரை எதிர்கொண்டு போக எதிர்நோக்கி மலை அடிவாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. கர்த்தரும் இறங்கிட்டாரு. ஆனா பேசுனா பேசாத அப்படிங்க. இன்னைக்கும் ஆண்டவரை பத்தி ஆகாயத்துல வரப்போகிறார் பிரதான தூதனும் எக்கால சத்தத்தோடு. நாம் எதிர்கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கிறோமா? எதிர்கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கிறோமா? பரிசுத்தம் எப்படி வரும்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும்னு வாசிக்கிறோம். பரிசுத்தம் எப்படி வரும்? அந்த பரிசுத்த தேவனை நோக்கி நெருங்க தான் பரிசுத்தம் வரும். அல்லேலூயா. பரிசுத்த உள்ள தேவனை நோக்கி நெருங்க தான் பரிசுத்தம் வரும். எப்படி இந்த லைட் வெளிச்சம் இருக்குதோ அந்த வெளிச்சத்தை நெருங்கி போனா இன்னும் நம்ம முகம் பிரகாசிக்கும். அப்ப கிறிஸ்துவை நெருங்கத்தான் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் வரும். இந்த வேத புத்தகத்தை வாசித்து அதன்படி நடக்கத்தான் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் வரும். இந்த வேத புத்தகத்துல சொல்லப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்ம பரிசுத்தம் வரும். அப்பொழுதுதான் அவரோடு கூட நாம இருப்போம். பரலோக வாழ்வு என்பது அவர் நம் நடுவுல இருக்கிற வாழ்வு, நம்முடைய கண்களினாலே காண்கிற வாழ்வு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல, இந்த மாம்ச கண்களால பார்க்க முடியல, அந்த மகிமையின் கண்களால நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். அவங்களுக்கு வெட்கம் இல்லை. ஏனென்றால் அவருடைய கண்களினாலே தேவனை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. தேவனை பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் மேல் விசுவாசமாயிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என்னைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாலும் வெட்கப்பட்டு ஓடி ஒளிஞ்சு கொண்டான். பாவம் இல்லாத பரிசுத்தமாய் தேவனை பார்க்கிற, தேவனை தேடுகிற, தேவனோடு நடக்கிற, தேவனோடு வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையில வெட்கமே வராது.
என் ஜனங்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்துகிற கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். பரிசுத்தப்படுத்துகிற கிறிஸ்துவை நோக்கி நம்ம முன்னேற வேண்டும். பரிசுத்தப்படுத்துகிற கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம ஜீவனம் பண்ண வேண்டும். ஏதோ சும்மா உலகத்துல வாழ்ந்து விட்டு ஏதோ செத்தம் போன வந்தோன்னு கிடையாது. என்றென்றும் அவரோடு கூட இருக்கும்படியாய், அவர் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்கிற தேவன் நம் நடுவிலே இருக்கும்படியாய் நாம் அதற்கு எதிர்கொண்டு போவதற்கு இந்த பரிசுத்தம் தேவை. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலே தகப்பனே, இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே ஆண்டவரே, கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. நீர் எங்களோடு கூட எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. வேதம் வாசித்து ஜெபித்து உம்மோடு கூட அனுதின அனுபவத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள சொல்லுங்க. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லியிருக்கீங்களே. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர் என்று பரிசுத்தராகுங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரே பரலோகத்தில் அந்த தொனி தொழித்துக் கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கேன் அப்பா. எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் மண்டை கிட்டி சேரணும் ஆண்டவரே. இன்னும் மண்டை கிட்டி சேரணும் அப்பா. இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தமாகணும். என்றென்றும் உம்மோடு கூட இருக்கிற வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து வரணும் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவினானையா தேவாய் இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவினானையா தேவாய் இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருவியேயோ வேளையில் அடி அரஞ்சம் வாரீரோ. அருவியேயோ வேளையில் அடி அரஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருவியேயோ வேளையில் ஆடி அரஞ்சம் வாரீரோ. அருவியேயோ வேளையில் ஆடி அரஞ்சம் வாரீரோ. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிறபடியால், உம்மை விசுவாசிக்கிறபடியினால் தகப்பனே, இவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து அதிசயமாய் நீர் நடத்த போகிறதை இவர்கள் கண்கள் காணணும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, இறக்க செய்யுங்க. உம்முடைய சித்தம் எங்க சபையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்களுடைய நடுவிலே இருந்து இவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானோடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.